பாகிஸ்தானுக்கு எதிரான T20 தொடரை கைப்பற்றி ஆஸ்திரேலிய அணி அசத்தி இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடர்ல இதுவரை விளையாடிய 2 போட்டியிலுமே வெற்றி பெற்று 2-0 என்ற கணக்குல ஆஸ்திரேலியா தொடரை கைப்பற்றி இருக்காங்க. முன்னதாக நடந்த ஒருநாள் தொடர்ல ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி பாகிஸ்தான் தொடரை கைப்பற்றி இருந்தாங்க. அதுக்கு பழிவாங்கும் விதமா இப்போ T20 தொடரை கைப்பற்றி ஆஸ்திரேலியா அசத்தி இருக்காங்க. பயிற்சியின் போது இந்திய அணி வீரர் சுப்மன் கில்லுக்கு இடது கை விரல்ல காயம் ஏற்பட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. பார்டர் கவாஸ்கர் தொடர்ல விளையாட இந்திய அணி ஆஸ்திரேலியா சென்றிருக்காங்க. வரும் 22ஆம் தேதி தொடர் தொடங்கவிருக்கு. அந்த தொடருக்கான பயிற்சியை மேற்கொண்டிருக்கும் போது இடது கை விரல்ல காயம் ஏற்பட்டதா தகவல் வெளியாகி இருக்கு. இதனால முதல் டெஸ்ட் போட்டியில சுப்மன் கில் விளையாடுவாரா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. விபத்துக்கு அப்புறமா ரிஷப் பந்த் ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறது ஆஸ்திரேலிய அணி வீரர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு இந்திய அணி முன்னாள் வீரரும் முன்னாள் பயிற்சியாளருமான ரவி சாஸ்திரி தெரிவிச்சிருக்கார். ஆஸ்திரேலியா இந்தியா அணிகள் மோதும் பார்டர் கவாஸ்கர் தொடர் வரும் 22ஆம் தேதி தொடங்கவிருக்கு. இந்த நிலையில இதுகுறித்து பேசியிருக்கும் ரவி சாஸ்திரி விபத்துக்கு பிறகு ரிஷப் பந்தோட கிரிக்கெட் ஆர்வம் அதிகரிச்சிருக்குன்னு அவரோட ஃபார்ம் ஆஸ்திரேலிய அணிக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்குதுன்னு தெரிவிச்சிருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.